தமிழக மக்களே வணக்கம். இந்து மக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கிறிஸ்தவ சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு 10வது அற்புதமாக மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை பகுதியை நான் வாசிக்க போகிறேன். இந்த 10வது அற்புதம் என்னவென்றால், இயேசுவினிடத்தில் 2 குருடர்கள் அவர் பின்னே வர்றாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரன்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இஸ்ரவேலுக்கே ராஜா தாவீது பெரிய ராஜா. அவன் ஒரு பெரிய தலைவன், கோத்திர தலைவன், பேர் பெற்றவன். அவனுடைய கொடி தான் இன்றைக்கும் இஸ்ரேலில் பறக்குது. 6 முகனம் கொண்ட கொடி ஒன்று இருக்கு இல்லையா, இஸ்ரேல் தேசத்தில் இன்றைக்கும் அந்த நட்சத்திரம் இருக்குது. அது தாவீதினுடைய நட்சத்திரம். அது அவன் பெரிய ராஜா, பெரிய தலைவன், இஸ்ரவேலில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய தலைவன். அது இஸ்லாம மதத்தில் தாவூத்து அப்படி சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் தாவீதுன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து யூதராக வந்ததுனால, அந்த வம்சத்திலிருந்து வந்ததுனால தாவீதின் குமாரனே என்று பொதுவாக கிறிஸ்துவை அழைப்பாங்க. அந்த அடிப்படையில் இயேசுவை கிறிஸ்து என்று நம்பினவங்க தாவீதின் குமாரன் சொல்லி அந்த பேரை இணைச்சி கூப்பிட்டாங்க. குருடர்களுக்கு என்ன தெரியும், அவங்களும் அதை நம்பியே கூப்பிடுறாங்க. உண்மையிலேயே இயேசு தாவீதின் குமாரன் அல்ல, ஆபிரகாமின் குமாரனும் அல்ல. இந்த மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷக்காரன் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கும்போது, இயேசுவின் வரலாறு எழுதும்போது, ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுன்னு அங்கேருந்து எழுதுகிறான். ஏன் அப்படி எழுதுகிறான்னா, ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய தலைவன், தாவீது பெரிய கோத்திர தலைவன், ராஜா. இந்த வம்சத்தில் தான் இயேசு வந்தார். அந்த அடிப்படையில் அவங்க 2 பேரை போட்டு வம்ச வரலாறுன்னு எழுதுனான். இல்லாட்டினா இயேசு ஒரு இதிகாச புருஷராக, கற்பனை புருஷராக ஜனங்க நினச்சிருவாங்க அவரை. அவர் புராணத்தில் எத்தனையோ சாமிகள் பேர் இருக்குது, அதுக்கெல்லாம் வரலாறு இல்லை இல்லையா? கிமு கிபின்னு வரலாறு இருக்கா? இல்லை. கட்டுக்கதை தானே, கற்பனை புருஷனை தானே. இப்போ முருகனை சமுத்திரராஜன் பாடின மாதிரி, கற்பனை என்றாலும் கட்சியிலை என்றாலும் சொல்லி கந்தனேன்னு சொல்லி பாடுறார் இல்லையா? கற்பனை கட்சியில். அது மாதிரி இயேசு ஒரு கற்பனை புருஷனா மாறிடக்கூடாது, ஜனங்க எண்ணிடக்கூடாது, அப்படி நினைச்சிடக்கூடாது என்பதுக்கு தான் ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசுவின் வரலாறுன்னு சொல்லி வம்ச வரலாறுன்னு இந்த மத்தேயு தான் எழுதியிருக்கான். இவன் ஒரு புறஜாதி. தாவீது, ஆபிரகாம் ஒரு புறஜாதி. அவன் விக்கிர ஆராதனைக்காரன். அவங்க அப்பா தேராகு, சிலைகளை செஞ்சு விற்கிறவன். அவனுடைய ஒரிஜினல் பேர் ஆபிராம், ராம் கூட்டம் அவங்க. அதுக்கு பிறகு தான் ஆபிரகாம் என்று பேர் இயேசு கர்த்தர் மாற்றினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிராம்னு தான் இருக்குது. அப்போ அந்த புறஜாதி கூட்டத்திலிருந்து கூட ஆபிரகாமை கடவுள் அழைச்சார், ஆபிரகாமாக மாற்றினார். அந்த ஆபிரகாமை தான் இஸ்லாமியர்கள் இப்ராஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து புராணத்தில் பிரம்மாண்டு அழைக்கிறாங்க. அந்த ஆபிராம பிரம்மா, அந்த ராம ராமன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. எல்லாமே காரண பொருள் எல்லாம் கண்ணு மூக்கு வச்சு அப்படியே பரவுன்னு தான் தவிர வேற அல்ல. இந்த மத்தேயு புறஜாதியாக இருந்ததுனால அந்த ஆபிராமிலிருந்து கடவுள் அவனையும் அழைச்சார். அந்த அடிப்படையில் அதனால தான் என்னையும் அழைச்சார். அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி கடவுள் மாறாதவர் தான் என்பதற்கு காட்டுறது தான் இயேசுவை ஒரு சரித்திர புருஷனாக ஆபிரகாமையும் தாவீதையும் இணைச்சி எழுதுகிறான்.
ஆனால் உண்மையிலேயே இயேசு தாவீதின் குமாரன் அல்ல, ஆபிரகாமுடைய குமாரன் அல்ல, யோசேப்புடைய குமாரன் அல்ல, மரியாளுடைய குமாரனும் அல்ல. அவர் தேவகுமாரன் என்று சீசரிடத்தில் சொன்னார். சீசர்கள்கிட்ட என்னை யாருன்னு ஜனங்க கேட்குறாங்கன்னு சொல்லும்போது தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, ஏசையா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க அப்படின்னு பலவாறு ஜனங்க சொல்கிறாங்க. யாரும் தேவகுமார்னு சொல்லலை, தெரியல. அப்போ நீங்கள் என்ன யாருன்னு கேட்குறீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16 அதிகாரத்தில் 13லேருந்து 18 வரை அந்த பகுதி இருக்குது. உடனே இயேசு பாராட்டுறார், நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள், மாம்சமும் இரத்தம் உள்ள வெளிப்பாடு இது கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு, அதனால தான் என்னை தேவகுமார்னு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டினார். இந்த கிறிஸ்துன்னு சொல்கிறீங்கள, இந்த கிறிஸ்து மேலே தான் என் சபையை கட்ட போகிறேன், பாதாளத்தின் வாசல் அது மேற்கொள்ளாதுன்னு சொல்லி தன்னை கிறிஸ்துவாக தேவகுமாரனாக அங்கே அறிவித்தார். ஆனால் அந்த குருடர்களுக்கு அது தெரியாது இல்லையா. இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இயேசுவை தாவீதின் குமாரன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு விளக்கம் சொல்லலை அவர். நான் தாவீதின் குமாரனா, நான் தேவகுமாரனாக இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சொல்லலாம்னு சண்டைக்கு போகலை, அற்புதம் ஏன் விரட்டல. இயேசு அறிவார், இவங்க நிலைமையை அறிவார், அறியாமை அறிவார். தெரியாமல் சொன்னாலும் கூட தெரியாமல் சொல்லிவிட்டே உன் ஜெபம் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவங்க உணர்வுகளை புரிவார், அவங்க எண்ணங்களை அறிவார், அவங்க வேதனைகளை புரிவார். அதுக்காக சுகமளிக்க இயேசு வல்லவராக இருக்கார். தவிர அவங்க வார்த்தை குறைவாக இருக்கோ நிறைவாக இருக்கோ, நல்லா பேசுகிறாங்களோ இல்லையோ, அந்த உணர்வு அந்த உள்ளத்தில் உள்ள இயக்கங்களை தான் பார்க்குறார். அதுபோல் தேவ மக்களே, நீங்கள் கரெக்டாக ஜெபிக்கணும் வைக்கணும், ஜெபிக்க தெரியாதே, இப்படி ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கணும், போதகிட்ட இப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எந்த நிலைமையிலையும் உங்களை அவர் அறிவார். வாயை உளறி நீ என்ன பேசினாலும், ஒரு பிள்ளை உளறி பேசும்போது தகப்பன் தாய் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. அதுபோல் இயேசு தாய்க்கும் மேலாக தகப்பனுக்கும் மேலாக உலக இரட்சகராக உனக்காக உயிரை கொடுக்குற தேவனாக அவர் வெளிப்பட்டதுனால தான் நீ எப்படி ஜெபிச்சாலும் உன் ஜெபத்தை கேட்பார். குருடர்கள் 2 பேர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவங்க சத்தம் போடும்போது இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்குறாரு. குருடே சுகமாக்குறது என்ன லேசா? என்னையை பார்த்து சுகமாக்குங்கன்னு சொல்கிறீங்களே, என்கிட்ட வர்றீங்களே, எனக்கு அந்த சுகமாக்கக்கூடிய சக்தி இருக்கா, அந்த பவர் இருக்கா, நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, எப்படி இவங்க என்னை பார்த்து கேட்கலாம்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆம் நம்புகிறோம், நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம், விசுவாசத்தோடு தான் வந்திருக்கோம், உம்மால் எல்லாம் கூடும், எங்களால் ஒன்றும் முடியாது, யாராலையும் முடியாது, உம்மால் தான் முடியும், நீங்கள் எங்களை சுகமாக்க உம்மால் முடியும்னு சொல்லி உறுதியாக நம்புகிறாங்க. இயேசு ஆச்சரியப்பட்டு சொல்கிறாரு. 39ஆம் வசனம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்றார். 30ஆம் வசனம், உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவருக்கும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று அந்த 31ஆம் வசனம் முடியுது. உடனே இயேசு சுகமாக்குறாரு, தொட்டு சுகமாக்குறாரு. ஆனால் இது யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா ஜனங்க இயேசுவை கிறிஸ்துன்னு யூதர்கள் நம்பிட்டாங்கன்னா, யூதர்கள் கிறிஸ்துன்னு நம்பலை இயேசுவை. இவர் ஏதோ ஒரு தீர்க்கதரிசி, ஏதோ ஒருவர் மோசே கட்டளைக்கு விரோதமாக பேசுகிறாரு, ஓய்வு நாளை மீறுறாரு, இவர் எப்படி கிறிஸ்துவாக இருப்பார் அப்படி சொல்லி யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துன்னு நம்பலை.
நம்பாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்போ தான் சிலுவையில் அறைவாங்க இயேசுவை. அரைஞ்சா தான் அவர் வந்த நோக்கம் நிறைவேறும். அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். அதன் பிறகு உயிர் தெள்ள முடியும். நான் தான் தேவகுமார் நிரூபிக்க முடியும் கிறிஸ்து என்று. இவைகள்லாம் யூதர்களுக்கு முதலே தெரிஞ்சிட்டா சிலுவையில் அறைய மாட்டாங்க. அவர் மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் அவர் சிலுவையை அடைஞ்சிருக்க மாட்டார்களே என்று பவுல் அடியார் என்ற ஊழியக்காரன் சொல்லியிருக்கான். இயேசு அறியல. அதனால தான் இயேசுவை சிலுவையில் தொங்கும்போது கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லி அறியாமைக்காக தேவனிடத்தில் ஜெபிச்சார். தெரியல, தெரிஞ்சிருந்தால் அவங்க கொண்டிருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா உலகத் தோற்றம் முதல் இது வரைக்கும் குருடனை சுகமாக்குனது வரலாறே இல்லை. அப்போ கிறிஸ்து இல்லாமல் யாரும் சுகமாக்க முடியாது. இவர் தான் கிறிஸ்துன்னு நம்பிட்டாங்கன்னா வந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடும். அதனால் யாருக்கும் சொல்லாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க அந்த அற்புதத்தை பெற்ற சந்தோஷத்தில் தாங்க முடியாமல் எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. அதிகமாக பரம்பிச்சு. இது அவர் செய்த 10வது அற்புதம். அடுத்து 11வது அற்புதம். அவர் தொடர்ந்து அடுத்த ஒரு அற்புதத்தோடு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.